அப்படியா தான் நம்ம தொழில் கரெக்டாக வருது. இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைக்கிறீங்களா? நடுவில் வர மாதிரி வைக்கவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், இந்த அல்லாஹுடைய நோன்பு பெருநாளுக்காக ஒன்று கூடியிருக்கிற நம்ம துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். இன்றைய பெருநாளின் சிந்தனையாக ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட மனிதராக வாழ வேண்டும் என்பதை சுருக்கமாக பேசி முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் நீதியின் மறு உருவமான நீதமே உமர் ரலியல்லாஹு தான் என்று போற்றப்படுகிற அளவிற்கு உள்ள இரண்டாம் ஜனாதிபதியான உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் இதே போல் காலை நேரம் மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற சமயத்தில் இரு இளைஞர்கள் வந்தார்கள். அந்த இளைஞர்கள் ஒரு நடுத்தர வயதுடையவரை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். இரு வாலிபர்கள் ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு இஸ்லாமிய சஹாபியை அழைத்து வருகிறார்கள். பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. வந்து உமர் ரலியல்லாஹுவிடம் விடுகிறார்கள். விட்டு அமீருல் முஃமினீனே, முஃமின்களின் தலைவரே, இதோ இந்த நபர் எங்களுடைய தந்தையாரை கொன்று விட்டார். இவரை நாங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும், இவரை நாங்கள் கொல்ல வேண்டும் என்று நெசுகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹுவிடம் முறையிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அந்த மனிதரை விசாரித்தார்கள். மனிதரே, நீ இந்த இரு இளைஞர்களின் தந்தையாரை கொன்றாயா? ஏன் கொன்றாய்? எப்படி கொன்றாய் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நடுத்தர வயதுடையவர் சொன்னார், நான் ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்தேன். என் ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகம் என்ன செய்தது, இந்த இரு இளைஞர்களினுடைய தந்தையாரின் தோட்டத்தில் போய் மேய ஆரம்பித்தது. இதை பார்த்ததும் அவர் என்ன செய்தார், அந்த ஒட்டகத்தை விரட்ட பார்த்தார். அது அந்த இடத்தை விட்டும் அகலவில்லை. இந்த ஒட்டகம் போக மாட்டேங்குதே அப்படின்னு என்ன செய்தார், ஒரு கல்லை தூக்கி எறிந்தார். அந்த ஒட்டகத்தின் தலை மீது பட்டு ஒட்டகம் சரிந்தது. ஒட்டகம் இறந்து போனது. என் ஒட்டகத்தையாய் கொன்றாய் என்று நான் என்ன செய்தேன், ஒரு கல்லை தூக்கி அவருடைய தலையில் எறிந்தேன். அந்த கல் பலமாக பட்டது. இந்த இளைஞர்களின் தந்தையார் இறந்து விட்டார். வேணுக்குன்னு செய்யல, என் ஒட்டகத்தை கொன்றார், அதனால் நான் அவரை அடித்தேன்.
அவர் மரணித்து போவார் என்று நான் எண்ணவில்லை. என் தவறு இருக்கிறது, நான் தான் அந்த கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹ், குற்றத்தை ஒத்துக்கொண்டாய், கொலைக்கு கொலைதான். இந்த இரு இளைஞர்களும் மன்னிக்க தயாராக இல்லை, உன்னை நான் பழி வாங்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறார்கள். அப்ப அந்த நடுத்தர வயதுடையவர் சொல்கிறார், முஃமின்களின் தலைவரே, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். ஏனென்றால் கிராமத்திலே என் மனைவிகள் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானதை நான் நிறைவு செய்து முடித்துவிட்டு உடனே நான் வந்து விடுகிறேன், அதற்கப்புறமாக என்ன செய்யுங்கள், கொலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ போனாய் என்றால் நீ திரும்ப வருவாய் என்பதற்கான உத்தரவாதம் என்ன? நீ வருவாய் என்பதற்கு உத்தரவாதம் இல்லையே என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு. அவர் முழித்தார், ஆனால் கெஞ்சினார், இல்ல தலைவரே, அமீருல் முஃமினீன், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியம் செய்தார், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வந்து விடுவேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு, இல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, உனக்கு பகரமா ஒருத்தர் வந்தாதான் அனுப்ப முடியும், உனக்கு யாராவது பொறுப்பேற்றுக்குவாங்களா? இந்த மக்கள் கூட்டத்துல உனக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கட்டும், உன்னை நான் விடுவிக்கிறேன், நீ போயிட்டு உன் மனைவியை பிள்ளைய சேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பில் வந்த உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். உடனே அவர் கேட்டார் மக்களிடம், எனக்காக யாராவது ஒரு நாள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் திரும்ப வந்து விடுவேன் என்று கெஞ்சினார் மக்களை பார்த்து. மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. சஹாபிகள் ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. ஏனென்றால் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த நபர் யாருன்னு தெரியாது, அந்த நபர் எந்த ஊருன்னு தெரியாது, அறிமுகமல்லாத ஊர் பெயர் தெரியாத ஒருத்தருக்கு யார் பொறுப்பேற்பார்? அதனால் எந்த சஹாபி முன் வரல. அப்ப இவர் அழுது கொண்டு நிற்கிறார். இந்த நிலையை பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. அந்த இரு இளைஞரிடம் கேட்டார்கள், பாவமாக தெரிகிறது, நீங்கள் என்ன செய்யுங்கள், இவருக்கு மன்னிப்பு கொடுத்து விடுங்கள் என்று இந்த இளைஞரிடம் கேட்டார்கள், இரு இளைஞரிடம். ஆனால் அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், இல்ல, என் வாப்பாவை கொண்டுட்டாங்க, நாங்க மன்னிச்சுலாம் விட முடியாது, படிக்கு படி அவரும் சாகணும், அவரை நான் கொல்லணும், அவரும் ஹத்தடிக்கப்படணும் அப்படின்னு ரெண்டு பேரும் உறுதியாக இருந்தாங்க. அப்ப மறுபடியும் கெஞ்சினார், யாராவது எனக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்களேன் என்று. அப்பொழுது அபூதர் கிஃபாரி என்கிற சஹாபி எழுந்தார். அவர் எழுந்திருத்து சொன்னார், முஃமின்களின் தலைவரே, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இவருடைய கிராமத்திற்கு சென்று மனைவி மக்களை சேவ் பண்ணிட்டு வரட்டும், தேவையான செஞ்சு கொடுத்துட்டு வரட்டும், நான் என்ன செய்து கொள்கிறேன், அவருக்கு பதிலாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அபூதரே, உண்மைதானா? அறிந்துதான் பேசுகிறாயா? போன மனிதர் வரவில்லை என்றால் உன்னை கொலை செய்வோம். போனவரு, அவருக்கு நீ பொறுப்பேற்றுக்கிற, அவர் வரலனா நீ கொல்லப்படுவாய், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யார்? அபூதர் கிஃபாரி, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவர் முஃமின், சொன்ன பேச்சுக்கு மாறு செய்ய மாட்டார், வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார், நான் என்ன செய்கிறேன், அவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்ப உமர் ரலியல்லாஹு, சரி போயிட்டு வா அப்படின்னு அந்த மனிதரை அனுப்புகிறார்கள். 3 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். 3 நாள் உனக்கு அவகாசம் இருக்கிறது. அந்த 3வது நாளுடைய சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், வந்துவிட வேண்டும். வரலனா இந்த அபூதர் கிஃபாரி, உனக்காக பொறுப்பெடுத்துக் கொண்டவர் என்ன செய்யப்படுவார், கொல்லப்படுவார் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு. அதே நேரம் 3 நாள் கழிகிறது. 3வது நாளுடைய அசருடைய நேரம். அந்த அசருடைய நேரத்தில் சூரியன் மறைகிறது. அசர் தொழுகை முடித்து எல்லா மக்களும் காத்திருக்கிறார்கள். அந்த வேளையில அந்த போன மனிதர், கிராம மனிதர் திரும்பி வருவாரா மாட்டாரா அப்படி என்ன செய்யறாங்க, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில்
சூரியன் மறைகிறது. பார்க்கிறார்கள், அதோ வருகிறார் அந்த கிராம மனிதர். வாக்கு கொடுத்துட்டு சென்றவர் வருகிறார். வந்தவர் என்ன செய்தார்? அவர் சொன்னார், அமீருல் முஃமினீனை, நான் வந்து விட்டேன், அபூதுல் கிஃபாரை விட்டு விடுங்கள், என்னை கொலை செய்யுங்கள் என்று நின்றார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மனிதரே, உன் யாருன்னு தெரியாது, உன் ஊர் எதுன்னு தெரியாது, உன் விலாசம் தெரியாது, போனவன் அப்படியே போயிருக்கலாம்ல, ஏன் வாக்கு கொடுத்தது போன்று நீ 3 நாளுக்குள் திரும்பி வந்தா என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு. அப்ப சொன்னார்கள், இங்கு வேண்டுமானால் நான் தப்பித்துக் கொள்ளலாம், நாளை மறுமையில எல்லா ரகசியத்தையும் அறிகிற அல்லாஹ்விடம் நான் தப்ப முடியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்பானே, நான் என்ன செய்ய? அதே போன்று இந்த அபூதுல் கிஃபாரி யார் என்னன்னு தெரியாம எனக்காக பொறுப்படுத்திக் கொண்டார். அவருடைய உயிருக்கு நான் தானே உத்தரவாதம். அதனால என்ன செய்ய முடியாது, நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும், அதான் வந்து விட்டேன் என்றார்கள் அந்த கிராம மனிதர். இதெல்லாம் பார்த்து உமர் ரலியல்லாஹு நெகிழ்ச்சி ஆனார்கள். எப்படிப்பட்ட சமூகம் என்று பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த 2 இளைஞர்களும் சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், இந்த மனிதனுடைய உண்மை தன்மைக்காக, சொன்ன சொல்லை காப்பாற்றும் என்பதற்காக, உயிரை கொடுப்பதற்காக வந்து விட்டார், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இவரை மன்னிக்கிறோம் என்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம் என்று பாருங்கள். கொலை செய்தவரை 2 இளைஞர்களும் மன்னிக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்று செய்தார், அவர் வந்தார். அதே போல் ஒரு முஃமினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தார் அபூதுல் கிஃபாரி. இதே நேரத்தில் நீதியை சரியாக நிலைநாட்டினார்கள் உமர் ரலியல்லாஹு. இதுதான் நம்முடைய பாடம். ஒரு முஃமின் இப்படித்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில், உண்மையாக பிறருக்கு தக்க துணையாக, உதவி செய்பவராக, எல்லா மக்களையும் அரவணைத்து செல்பவராக ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் வாழ வேண்டும். அதைத்தான் நமக்கு இன்றைய பெருநாள் சிந்தனையாக நாம் சொல்லுகிறோம். வாழ்கிற காலத்தில் உண்மையாக இருங்கள், நீதமாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள், ஒருவருக்கு நாம் கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்கிற மனிதர்களாக நம்ம அத்தனை பேரும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Hello.